அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஈவினிங் டைமில் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. பாலை வாங்கி காய்ச்சிட்டு நல்லா பொங்க காய்ச்சணுங்க. கரண்டி போட்டு தான் காய்ச்சணும். இப்போ சுண்டல் தாளிச்சிருக்கிறேன். இதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் கொஞ்சம் நான் அதில் சேர்த்துக்குவேங்க. வேக வச்சு இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம வேக வைக்கிறப்ப நீங்கள் புது தண்ணியை மாற்றிடணும். 2-3 தடவை தண்ணி மாற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணியை வேக வைக்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக எடுத்தது இந்த பால் கரண்டி போட்டு காய்ச்சிட்டுங்க. இந்த கரண்டியை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அது சிம்லேயே இருக்கணும். நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். இந்த மாதிரி சுண்டல் தாளிச்சிட்ருக்கேன். இந்த பவுடரை பற்றி சொல்லணும். இந்த பவுடர் இட்லி, தோசைக்கு பயன்படுத்திக்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு எண்ணெயோ நெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுண்டல் தாளிக்கும் போது இந்த பவுடர் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய்லாம் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பவுடரை நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ அந்த பவுடர் போட்டு தான் நான் இதை தாளித்து விட்ருக்கேன். இந்த வேக வைக்கும்போது அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அது வெந்த தண்ணியிலையும் கொஞ்சம் சுண்டலுக்கு ஊற்றிக்குவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளித்து விட்டுட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த தண்ணி தான் சொல்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த சுண்டல்லையும் ஊற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு கடைசியில் இந்த பவுடர் போட்டு இறக்கியிருக்கேன். இப்போ இஞ்சி டீ தான். இஞ்சியை உரசி போட்டுவிட்டேன். ஏலக்காய், கிராம்பு தட்டி போட்டுவிட்டேன். உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருக்கோ டீ பவுடர் அதை போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அதுவும் கொதிக்கட்டுங்க. பால் எப்படி 1/4 மணி நேரம் சிம்லேயே தான் கிடக்கணும். அப்புறம் அதை எடுத்து ஆற வச்சேன்னா என்ன, ஆற வைக்கிறதுக்காக நம்ம காய்ச்சின கரண்டியை குறுக்க போட்டு அப்படி தட்டை மேலே போட்டு மூடி வச்சிடணும். இந்த சுண்டலுக்கு இந்த பவுடர் போட்டுருக்கேன். இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம், காய் பொரியல், கூட்டு எதுக்குன்னாலும் போட்டுக்கலாம். சாம்பார் ரசத்துக்கு கூட இந்த பவுடர் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஈவினிங்கில் இதை பற்றி பால் காய்ச்சது இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஆடை நல்லா படருங்க. இப்போ நம்ம டீயும் ரெடி ஆகிடுச்சு, சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வடிகட்டி எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த